அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நபிமார்களுக்கு சில முஅஜிஸத்துகளை வெளிப்படுத்தினார். அதாவது வளமைக்கு மாற்றமான சில ஆச்சரியமான அற்புதமான விடயங்களை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். இவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர்கள், நபிமார்கள் என்று மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இவ்வாறான முஅஜிஸத்துகளை வெளிப்படுத்தினார். அவ்வாறுதான் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களை காணவும் மிகவும் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அல் இஸ்ரா அல் மிஅராஜ் என்ற பயணத்தை, அந்த இரா பயணத்தை ஏற்படுத்தினார். இஸ்ரா பயணம் என்பது புனித மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற பயணத்துக்குத்தான் அல் இஸ்ரா என்று சொல்லப்படும். இந்த பயணத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறும் போது, சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதீ பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன் வசனத்திலே தெளிவாக கூறுகிறான், இந்த இஸ்ரா என்ற பயணம் மேற்கொள்ளப்பட்டது எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல ஆச்சரியமான விடயங்களை காண்பிப்பதற்காக என்று. இவ்வாறு எம் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட ஆச்சரியமான சில விடயங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த துனியாவை ஒரு மூதாட்டியின், ஒரு கிழவியின் தோற்றத்திலே காண்பிக்கப்பட்டது. ஏன் இந்த துனியா அழிவை நெருங்கிவிட்டது என்பதை தெரியப்படுத்துவதற்காக. இது போன்ற இன்னும் சில ஆச்சரியமான விடயங்களும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அவ்வாறான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.